வணக்கம் மக்களே. ஒரு 3000 ஆண்டு பழமையான ஒரு கலையானது இப்ப அழிவோட விளிம்புல இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த கலைய செய்றதுக்கு ஒரே ஒரு மாஸ்டர் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுதா? ஆமாங்க. அதுதான் நம்மளுடைய கலம்காரி. இது நீங்க நினைக்கிற கலம்காரி இல்ல. இது நம்ம தமிழ்நாடோட, நம்ம தஞ்சாவூரோட பிரைடான கருப்பூர் கலம்காரி. இந்த கருப்பூர் கலம்காரியானது 8வது நூற்றாண்டுல சோழர்களோட உதவியால தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த கலம்காரிய கொண்டு வரதுக்கு மொத்தம் 23 ஸ்டெப்ஸை கடந்து வர வேண்டியதா இருக்குது. இந்த 23 ஸ்டெப்ஸ் என்னடான்னு கேட்டீங்க அப்படின்னா இதை நான் சுருக்கமா சொல்றேன். காடா துணிய சரியான முறையில ப்ளீச் பண்ணி அதன் பிறகு எருமை பால் மற்றும் ஆடாதொடை இது ரெண்டுத்துலயும் ரொம்ப நேரமா சோக் பண்ணி அதன் பிறகு இதுல மிரோபாலன் அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ரூட்ல இருந்து எடுக்கப்படுற எல்லோ பிக்மெண்ட்டை இதுல டிப் பண்றாங்க. இது பண்றது மூலியமா இது நமக்கு சரியான ஒரு கேன்வாஸா அமையுது. இந்த கேன்வாஸ் மாதிரி இருக்கக்கூடிய துணியில நேச்சுரல் டைஸை பயன்படுத்தி பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேச்சுரல் டைஸ் மொத்தம் 4 கலர் மட்டும் தான் பயன்படுத்தப்படுது. அது பிளாக், எல்லோ, ரெட், ப்ளூ. இந்த பிளாக் கலரை கொண்டு வரணும் அப்படின்னா அயன், ஜாக்ரி, கருவகம் இது மூணுத்தையும் பயன்படுத்துறாங்க. எல்லோ கலருக்கு மஞ்சளை யூஸ் பண்றாங்க. ரெட் கலருக்கு சின்னமன் பவுடரையும், ப்ளூ கலருக்கு அவரி செடியையும் பயன்படுத்துறாங்க. இந்த 4 கலரையும் ஒரு பேட்டர்னுக்கும் ஒரு தடவை பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமையும் வாட்டர்ல வாஷ் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா எக்ஸஸா இருக்கிற பெயிண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சஸ்தான் சொல்லப்படுற வேர்ல இந்த கிளாத்தை போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. இதன் மூலியமா அந்த பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய ரெட் கலர் இன்னுமே என்ஹான்ஸ் ஆகி காட்டுமாமா. இப்படி 23 ஸ்டெப்ஸை கடந்ததுக்கு அப்புறமா நம்ம கைக்கு கிடைக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் நம்ம கருப்பூர் கலம்காரி ஆர்ட் ஃபார்ம். இதுல ரொம்ப சோகமான விஷயமா என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஃபேஷன் ட்ரெண்ட்ல கலம்காரிய பிளவுஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ் இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபேஷன் ட்ரெண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம கருப்பூர் கலம்காரி ஃபேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு சந்தேகம் தான். சரி, நான் இந்த கருப்பூர் கலம்காரியை ப்ரமோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா #கருப்பூர் கலம்காரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.